ஒரு 15 மாடு வச்சிருக்கேங்க. டெய்லி ஒரு 140 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. மாதம் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு பால் ஊற்றுறேங்க. ஒரே டைமில் தண்ணி காமிக்கிறது, பால் கறக்கிறது, தீன் வைக்கிற வேலை ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷங்க ஒரு மாட்டுக்கு. நோ ஒன் டு ரெஸ்பான்சிபிள் மீ. நானே என்னோட ரெஸ்பான்சிபிள் எடுத்து நானே செஞ்சுக்கிறேன். ஆவின் வந்து ஃபிக்ஸட் ரேட். ஒரு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணேங்க. 15 மாடு பண்ணியிருக்கேங்க. வெல்கம் டு சிவா அருண் டிவி. நீங்கள் பால் கூட்டுறவு சொசைட்டியை பற்றி நீங்கள் யூடியூப் சேனல்லையும் சரி மற்ற எந்த ஒரு ஊடகங்களையும் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா கிளியரிட்டி இல்லை. அந்த ஒரு தகவலை வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் பிரத்யேகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் கோபாலகிருஷ்ணன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மாட்டு பண்ண வச்சிருக்கேங்க. ஒரு 15 மாடு வச்சிருக்கேங்க. டெய்லி ஒரு 140 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. சார் உங்கள் பேருங்க சார்? நாகராஜுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் சங்க செயலாளருங்க. என்ன சங்கம் சார்? இழுப்படுத்த பால் ஊற்றி கூட்டுறவு சங்க செயலாளர். கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொல்லுங்கள் சார். கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொசைட்டி பார்த்தீங்கன்னா 1983 ஆரம்பிச்சதுங்க. சரி. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 லிட்டர் பால் வாங்குதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் பால் வாங்கி நல்ல பண்ணி விட்டுருங்க. கோயம்புத்தூர் நவரல் இருக்கோம். சரி. குவாலிட்டி சரி குவான்டிட்டி ரெண்டுமே தரத்துலையும் ரெண்டுலேயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். இவங்க வந்து உங்கள் சங்கத்து மூலமாக பால் ஊற்றுறது நல்ல லாபங்களா சார், இல்லை வெளியே பால் ஊற்றுறது லாபம் கிடைக்கும்? வெளியேன்னா பால் ஊற்றுனா வந்து இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். ஆவின் வந்து ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் எப்போ போய் ஊற்றினாலும் அது வந்து அங்கே கவர்மெண்ட்டில் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணாலோ மட்டும்தான் ரேட் மாறும். இல்லைன்னா இந்த நம்ம என்ன டெஸ்ட் வருதோ அதுக்கு என்ன உண்டான ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எப்பவுமே அதுதான். ஆனால் ப்ரைவேட்டில் ஊற்றுனா அது ரேட் வந்து அது மாறிட்டே இருக்கும். மாட்டுப்பண்ணையில் எப்போ தோற்றுவிச்சிங்க? இந்த மாட்டுப்பண்ணையில் எத்தனை மாடுகள் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2020லிங்க. ஒரு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணேங்க. இப்போது 2025 போது நான் ஒரு 15 மாடு பண்ணியிருக்கேங்க. டெய்லி ஒரு 140 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. 2 நேரத்துக்கு சேர்த்து 140 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும்? சார் நம்ம அதில் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் அங்கே டெஸ்ட்டில் ரேட் வருங்க. நம்ம நல்லா கரெக்டாக மாடை மெயின்டைன் பண்ணி தீவனம் நல்லா கரெக்டாக கொடுத்து அந்த அங்கே டெஸ்ட் போடும்போது ரேட்டு ஒரு 35 வரைக்கும் வாங்கியிருக்கேங்க பர் லிட்டருக்கு. ஒரு லிட்டருக்கு 4000 சில்லற வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5000 வரைக்கும் வந்திருக்குங்க. வாங்கியிருக்கேன். முன்னாடி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இது வரைக்கும் நான் ஒரு 2005 போய் ஒரு ஜாயின் பண்ணேன் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில், ஒரு MNC கம்பெனி. கிட்டத்தட்ட வெளியே வரும்போது 2019ங்க. ஒரு 15 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணேன். அவர் அங்கே குவாலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொரோனா டைம் சொல்லிட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு ஒரு 1 இயர் திரும்ப கம்பெனி தான் போயிட்டு இருந்தேங்க. அப் அண்ட் டவுன் டெய்லி 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேங்க. நம்மளால் அது முடியல. ஆனால் போகும்போது டிராஃபிக்கு ஆக்சிடென்ட் அதெல்லாம் பார்த்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஏன் நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாடு வாங்கி ஆரம்பிச்சேங்க. ஒரு மாடு வாங்கி ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் ஊற்றுனுங்க. சரி அதே நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அதை வச்சே சரி இன்னொரு மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க. தனியார் துறையில் நீங்கள் கடைசியாக பணிபுரியும் போது எவ்வளோ சம்பளம் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 42,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ சுயதொழில் ஆரம்பித்து நீங்கள் இந்த மாட்டுப்பண்ணை மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நான் இப்போ ரீசெண்டாக மாதம் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு பால் ஊற்றுறேங்க. எல்லாமே ஒரு 60% இப்போ செலவு போக பேலன்ஸ் எனக்கு நிற்குதுங்க. நல்லா. அதை விட இது உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குது. லாபகரமாக இருக்குது. நான் வந்து நோ ஒன் டு ரெஸ்பான்சிபிள் மீ. நானே என்னோட ரெஸ்பான்சிபிள் எடுத்து நானே செஞ்சுக்கிறேன். முதலாளி தொழிலாளிங்க. அந்த ஒரு தாரக பயன்படுத்துறீங்க. சரி. இப்போ மாடுகளுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? காலையிலேருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நைட் எத்தனை மணி வரைக்கும் இந்த வேலையை நீங்கள்? காலையில் ஒரு 4:30 மணிக்கு வருவாங்க. காலையில் 4:30 மணிக்கு வந்தோடனே இப்போ மாடெல்லாமே தண்ணி காமிச்சிடுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு சரி தண்ணி காமிச்சிட்டு அப்போவே பால் கறக்க ஆரம்பிச்சு 5 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிப்பாங்க. அப்போவே மாட்டுக்கு தேவையான தீன் வச்சுருவாங்க. தீன் வச்சு தான் பால் கறக்கவே ஆரம்பிப்போம். அப்போது ஒரே டைமில் தண்ணி காமிக்கிறது, பால் கறக்கிறது, தீன் வைக்கிற வேலை ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற சாணியெல்லாம் இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6:30 6:45 பாலெல்லாம் கறந்து முடிச்சாருங்க. முடிச்சுட்டு மாடெல்லாம் அவ்வளோ. அதுக்கு மேலே மாடு ஃப்ரீ தாங்க. திரும்ப ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி காமிச்சு கொண்டு வந்து உள்ள வச்சு தீன் வச்சு பால் கறக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு 6:30 6:45 போது முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான். அதோட ஒர்க் முடிஞ்சதுங்க. அது போக நம்மளுக்கு லேண்ட் இருக்குங்களா சார்? லேண்ட் இருக்குங்க. அங்கே என்ன பயிரிட்டு இருக்கீங்க? லேண்டு மாட்டுக்கு தேவையான மக்காசோள தட்டுங்க, இந்த சூப்பர் நேப்பியர், அது போக இந்த கம்பம் பயிர் இடையில கம்பெல்லாம் விதைச்சிக்குவோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக கம்பு சோளம் இதெல்லாம் மாற்றி விதைச்சிக்குவோங்க. அதாவது நீங்கள் வெளியே எங்கேயுமே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நீங்கள் பால் கறக்கிறதுக்கு என்ன மெத்தடு சார்? அது என்ன மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது வந்து கம்ப்ரஸரில் ஒர்க் ஆகுதுங்க. சக்கிங் டைப்புங்க.
மாட்டு நம்ம கையில் கறக்கிறத விட அது சாஃப்டாக கறக்கணும் வைங்களேன். மாட்டுக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்துக்குங்க. அதிகபட்சமாக அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷங்க ஒரு மாட்டுக்கு. நம்ம நார்மலா கறக்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்குது. ரொம்பவுமே எளிமையாக இருக்குங்க. விவசாயிகள் வந்துட்டு மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. ம். இப்போ சார் அவங்க வந்து விவசாய பண்ணை வச்சிருக்காங்கன்னு ம், சொன்னாரு. ம். இந்த மாட்டு பண்ணையில இருந்து உங்ககிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன மாதிரியான நாங்கள் பார்த்தீங்கன்னா பாலை வாங்கி தரத்தின் அடிப்படையில் ஆ. அதன் அடிப்படையில் விலை கம்ப்யூட்டர் பில்லிங் தாங்க. ஆ. அப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஸ்லிப் கொடுத்துருவோம். ஆ. உடனே பார்த்தீங்கன்னா சில்லிங் பிளான்ட் கொண்டு வருங்க. ஆ. பாலை பார்த்தீங்கன்னா 4-3 மணி பால் கெட்டு போயிருங்க. ஆ. நாங்கள் 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா சில்லிங் போட்டுருவோம். அதனால பாலோட தரம் பார்த்தீங்கன்னு வைங்க அப்படி இருக்குங்களே. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதோடைய தரம் வந்து எப்படிங்க கூலிங்காவே வைக்கிறதுக்கு எங்க என்ன இருக்கு? ஃப்ரீசர் இருக்குங்க. எவ்வளவு நேரம் வந்து பால் வந்து கெடாம இருக்குங்க? பால் கறந்த பால் பார்த்தீங்கன்னா 3 ஹவர் தாங்க. 3 மணி பால் கெட்டு போயிருங்க. ஆ. நாங்கள் 1/2 ஹவர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றி சில் போட்டுனுங்க. ஆ. அது 2 நாள் கெடாதுங்க. இங்கிருந்து எங்க வந்து கொண்டு போறாங்க சார்? எங்களுக்கு இப்போ அந்த ஆவின் பேர் ஒரு பச்சைப்பாளையங்க. ஆ. மைண்டு அங்கே போய் ப்ராசஸ் நடக்க ப்ராசஸ். அங்க எடுத்துட்டு போய் அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்? என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர் பண்ணுவாங்க, வெண்ணெய், தயிர், ஆ. பன்னீர் எல்லாம் இருக்குங்க, ஐஸ்கிரீம் விவசாயிகள் கிட்ட இருந்து எடுத்துட்டு போறனால அது குவான்டிட்டியும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இருக்காமாங்க. சார் அது போக நம்ம சங்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சது? இந்த சங்கத்தை பற்றிய உங்களுக்கு தெரிந்த தகவல்களை. சங்கம் வந்து ஆரம்பிச்சது 1983லைங்க. இப்போ வந்து பொன்னுசாமி ஒருத்தர் செக்ரட்டரி இருந்தாருங்க. ஆ. அவர் இப்போ தான் 2018 லிட்டர் ஆனாருங்க. இல்லை ஒரு நாளைக்கு 2350 லிட்டர் பாலுங்க ஆ. பர்ச்சேஸ் பண்ணி ஆ. ஒரு 20 லிட்டர் லோக்கல் சேல்ஸுங்க. ஆ. இது 2330 லிட்டர் யூனியனுக்கு அனுப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் லாபத்தில் ஓடுதுங்க. ஆ. நாங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா சொசைட்டியில் சங்கத்திலேருந்து வர போனஸை கொடுத்துருவோம். ம். லிட்டருக்கு ₹1 பக்கம் வருங்க. அது போக 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு ஊக்கத்தொகைன்னு சொல்லி அதர் போனஸ் ₹1 வந்துருங்க. ஆ. இப்போது இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா ₹1 இன்சென்டிவ் எங்கேயுமே கொடுக்கல. நாங்கள் கோயம்புத்தூர் மட்டும் ₹1 இன்சென்டிவ் இந்த வறட்சி காலத்துக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் கிடையாதுங்க. அது பார்த்தா ₹3 இன்சென்டிவ் பற்றி எல்லா பக்கம் நடக்குது. பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோட்டில் பெண்ணி நிற்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுக்கி பெண்ணிலாம் போயிட்டுருக்குங்க. கலப்பு தீவனம் கொடுக்குறோங்க, தாதுப்பு கலவை கொடுக்குறோம். சென ஊசி பார்த்தீங்கன்னா சென ஊசி வீட்டுக்கு போய் தோட்டத்துக்கே போட்டுருவோம். எல்லாமே நம்ம சங்கத்து மூலமா தான் நடக்குது. ஆமாங்க. இப்போ புதுசாக பூச்சி மாத்திரை ஒன்று மாட்டு தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி வந்திருக்குங்க. ஆ. அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. மாட்டுப்பண்ணை எங்க லொக்கேட் ஆயிருக்கு? இந்த லொகேஷன் ப்ளஸ் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என்னோட மாட்டுப்பண்ணை வந்து செங்கப்பள்ளி கிராமம், ராமேகுண்டனூர். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9894702925ங்க. ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களை அணுகலாங்க. கண்டிப்பாக கூப்பிடலாங்க. நல்லா இருக்கும் பால். நோ ப்ராப்ளம். சரி சரி. எவ்வளோ லிட்டர் வாங்கியிருக்கீங்க? 1 லிட்டர். 1 லிட்டர். மற்ற இடங்களில் காசு கொடுப்பேன். மற்ற இடங்களில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு என்னங்க ஐயா வித்தியாசம்? மற்ற இடங்களில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு என்ன? இங்கே தான் வாங்குவீங்க இப்போ. நல்லா திக்காக இருக்குமா? தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோங்க லிட்ரு? லிட்ரு வந்து ₹50. மொத்தமாக காசு கொடுத்துருவீங்களா? டெய்லி காசு கொடுத்துருவீங்க? அட்டை போட்டு எழுதி வச்சுருவாங்க. பக்கா டீசன். ஓகே 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 பாய். நன்றி சார். நன்றி. நன்றி. சரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே சமயம் சொசைட்டியில் எப்படி வந்து பால் வந்து ஊற்றுறாங்க, அங்கே வந்து எப்படி முறைகள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.